கொரோனா காலகட்டத்திலும் மிகவும் நொந்து போய் வேதனையில துடித்திருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவர்களை பார்த்து கத்த சொல்கிறார், நம்மை பார்த்து கத்த சொல்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவரை அடைக்கலமா இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்றவர்களாய் நான் உங்களை விடேன், திக்கற்றவர்களாய் நான் உங்களை விடவே மாட்டேன். ஏனென்றால் அவருடைய செட்டைகளின் நிழல நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர் ரத்தம் கொண்டு நம்மளை மீட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, சங்கார தூதன் இஸ்ரவேல் எகிப்தின் தேசத்துக்குள்ளாடி பிரவேசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த வாதை இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள மாத்திரம் அது வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பார்த்த அந்த சங்கார தூதன் அந்த வீட்டை கடந்து போனார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்படவில்லை என்றால் நம்மளையும் இந்த சங்காரம் நம்மளையும் வாரிக்கொள்ள அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் வேலி அடைப்புக்குள்ள நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே நாம காப்பாற்றப்படுவோம். முதலாவது அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? நம்மளுடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக் கொள்ளுகிறோமா? அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோமா? இயேசுவின் பேழைக்குள்ள வந்தவர்களுக்கு மரணம் இல்லை. இயேசுவின் பேழைக்குள்ள வந்தவர்களுக்கு வியாதி இல்லை. இயேசுவின் பேழைக்குள்ள வந்தவர்களுக்கு தரித்திரம் இல்லை. இயேசுவின் பேழைக்குள்ள வந்தவர்களுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு அவரிடத்துல சந்தோஷமா இருப்பதற்காகவே தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் மீட்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். நம்புங்கள். இயேசுதான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர். இயேசுதான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசுதான் உங்களுக்கு பாதுகாவலை கொடுக்க முடியும். அவரே இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். மறுபடியும் இந்த ஒரே ஒரு அடியை சேர்ந்து நம்ம பாடுவோம். திக்கற்றவர்களாய் நான் கைவிடவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். என் அண்டை வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். தள்ளவே மாட்டார். அவர் தள்ளவே மாட்டார். புறம்பே தள்ளுவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஏன் உலகத்தில இருந்து வருத்தப்படுறீங்க? கிறிஸ்துவாகிய இயேசுவை வாருங்க. கிறிஸ்துவாகிய இயேசுவின் கப்பலுக்குள்ள வாங்க. அங்க வருத்தம் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. இயேசுவை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உலகத்திலிருந்து வருத்தப்படாதீங்க. உலகத்துல அதை இதையும் தேடி ஓடாதீங்க. கர்த்தரை நம்பி வாங்க. விடுதலை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. நீரடியா யாதும் நீரிடா
நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆனால் உலகத்தையோ உலகத்தின் பொருட்களையோ பணத்தையோ விக்கிரகத்தை நம்பினால் வெட்கப்பட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அது உண்மைதான். பணத்தை நம்பினா இந்த காலத்துல வெட்கப்பட்டு தான் இருக்காங்க. பணத்தை கொண்டு போய் சுகமாக்க முடியாது. 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் போன உயிர் திரும்ப வராது. ஆனால் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வந்தால் இழந்தவைகளை எல்லாவற்றையும் திரும்ப தருவார். நம்பிக்கையா கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள தேவனாய்